மாப்பிள்ள நீ என்ன பண்ணலாம்? எங்கே போகலாம்? தண்ணீர் கடமை கூட்டு போகணுமா? தண்ணீர் கடமா? தண்ணீர் கடனா எங்கே? கொல்லிமலை? அவன் தண்ணீர் இருந்தாலும் கூட்டிட்டு போவாங்க. சொல்லிட்டாங்க தண்ணீர் கூட்டிட்டு போகக்கூடாது. யாரியா மாப்பிள்ள அப்புறம் தண்ணி கம்மியாக இருக்கும். என்ன இடமும் சூப்பராக இருக்கும். அங்கே போகலாமா? புளியஞ்சோலை போகலாமா? சரி இன்னைக்கு புளியஞ்சோலை கிளம்புறோம். ஹாய் சொல்லிடுறோம் உங்களுக்குலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து புளியஞ்சோலை போகிறோம். அதை வந்து எப்படிலாம் போகிறோம் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்த வீடியோ பயணத்தில் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் நீ எதை சொல்லணுமா? சொல்லு அப்புறம் சொல்லு. நீ எதை ஸ்டார்ட் பண்ணுமா? எதை சொல்லு. புளியந்தோலை பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். அதாவது திருச்சி ரோட்லேருந்து இது பார்த்திங்கன்னா புலிப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. இது வந்து புதுசாக அது ஜாயிண்ட் ஆகும் ரோடு. புளியாந்தோலை எங்கள் பயணம் போயிட்டுருக்கு. பரவாயில்ல இன்றைக்கி, ஆனால் கிளைமேட் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இன்றைக்கி ஆனால் வெயில் அடித்தா ஓகேவாக இருக்கும்னு தோணுது. பட் ஆனால் கிளைமேட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா தான் சரி எப்படி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 20 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இடம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிளேசஸ்லாம் இப்படி தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. கல்லும் முள்ளுமா இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தண்ணியே வரலிங்க. கம்மியாக தாங்க இருக்குது தண்ணி வந்து கம்மியாக தாங்க வருது. இது எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவ்வளோ கம்மியாக வந்ததுக்கு நாங்கள் வந்த நேரம் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பேசிக்கலி இது என் மாப்பிள்ளை. எனக்கு இதெல்லாம் சுற்றி காட்டணுன்னு தான் மெயினாக கூப்பிட்டு வந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ இஸ் கம்மிங், இஸ் வாட்டர் இஸ் நாட் கம்மிங். ஐ டோன்ட் நோ. பின்னாடி போ, அந்த அங்கே போய் உட்காரு. டேய் அங்கே போய் உட்காரு. அதுல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களால் சரியாக வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிகிட்டு அது சரியாக வீடியோ எடுக்க முடில. நான் ஒரு டைம் போயிருக்கேன், இருந்தாலும் அந்த எனக்கு வழியும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்தனால அதை பேசிக்கிட்டு எங்களால் வீடியோ எடுக்க முடில. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா
நானும் என்னோடய மாப்பிள்ளையும் அப்படியே பொறுமையாக வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே கேமரா ஒரு சைடு ஹோல்ட் பண்ணிட்டு பாவம் அப்படியே குளிக்க போட்டான். அப்படியே குளிக்க பண்ணுறப்ப நானும் அப்படி மெதுவாக போட்டு வைப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான், தண்ணி கம்மியாக வருது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு அதை கற்றுட்டு இருக்க வேண்டியதான். ஜாலியாக தான் இருந்துச்சு. நாங்கள் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல இடமா இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரியவங்க குளிச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போனோம். போயிட்டு நாங்களும் அங்கே கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அடுத்த வீடியோவில் நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஓகே தான், நல்லா தான் இருக்குது, ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம். வீட்டில் என்ன பண்ணுறது, டைம் பாஸ் ஆகலை அப்படின்றவங்க போகலாம். வீட்டுக்கு இந்த குளிச்சுட்டு வைப்பாக கொஞ்சம் என்ஜாய் பண்ண அவ்வளோதான். அது ஏதோ சாப்பிட்ற ஸ்நாக்ஸோ அல்லது ஏதாவது நான்வெஜ் என்ன பிடிக்குமோ அதை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரியான ப்ளேஸஸ்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்லாம். என்ன பிளாஸ்டிக் பொருள் அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ட்ரன்ஸில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி ஓகே தான், சூப்பராக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே இங்கே வந்துட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஃபேமிலியுமே வந்தாலுமே சேஃப் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் பார்த்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபேமிலியோடு தான் வந்திருப்பாங்க. ஃபேமிலி குழந்தைங்களாம் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சுன்னு ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, ஓகே தான்.
சும்மா அப்படியே அந்த பாறையெல்லாம் உட்காந்துட்டு என்ன சொல்கிறது அப்படியே யோகா பண்ணணுன்னுலாம் தோணுச்சு. ஸோ ஆனால் அங்கே வந்துட்டு பண்ண முடியல. நிறைய அந்த லேடிஸ்லாம் வந்துட்டு பார்த்து நம்மளே என்ன சொல்கிறது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்களாம். அதனால் அதை கைவிட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே என் மாப்பிள்ளை விளாண்டுக்கிட்டே இருந்தான். கம்மி பண்ணினா தெரியும். சரிதா? காட்டுறா புரியுதா? ஆமா வாட்டர் ப்ரூஃப் தானே. வாட்டர் ப்ரூஃப் தான் தெரியுது தானே. ஆனால் தெரியுதா பளிச்சு? தெரியுது. தண்ணியில் விட்டுருக்கலாமா? செத்து போயிடுவா. அதான் வாட்டர் ப்ரூஃப் ஆயிடுச்சு. சும்மா உட்காந்து தண்ணியில் ஓப்போ இந்த இடங்கள்ல தான் ஆழமா. ஏன் மேலே பிடிச்சிங்க ஃபோனை சாத்து.